ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஆனியன் பராட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனே கொஞ்சமாக கடலை மாவு தூவி விடுங்க. ஏன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடலை மாவு கொஞ்சம் தூவி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசையுமோ பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சமாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மெலிசாக நீங்கள் உருட்ட ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு நைஃப் எடுத்து நடுவில் மட்டும் கீறினீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு எண்டுலேருந்து சின்ன அப்படியே உருண்டை மாதிரி உருட்டிக்கிட்டே வரணும். வந்த உடனே இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா ஆனியன் பராட்டா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நீங்கள் கீ ஆட் பண்ணலாம், இல்லைனா எண்ணெயை ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.